உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 5ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை. பராபவ வருடம் ஆனி மாதம் 21ஆம் நாள். பஞ்சமி திதி, சதய நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் ஆயில்யம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். ஆயில்யம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று சுப முகூர்த்த நாள். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நற்செயல், ரிஷபம் ஆர்வம், மிதுனம் வெற்றி, கடகம் சுகம், சிம்மம் நலம், கன்னி வருத்தம், துலாம் நன்மை, விருச்சிகம் நட்பு, தனுசு அமைதி, மகரம் வரவு, கும்பம் பாராட்டு, மீனம் முயற்சி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நவக்கிரகங்களும் அதற்கு உண்டான நோய்களும். நவக்கிரகங்களும் அதற்கு உண்டான நோய்களும், நவக்கிரகங்களினால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன, பரிகாரம் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் மருத்துவ ஜோதிடம் என்று ஒரு பெரிய பகுதி இருக்குது. மெடிக்கல் அஸ்ட்ராலஜி, மருத்துவ ஜோதிடம்னு ஒரு பகுதி. அதில் மனிதர்களுக்கு அந்த 5000 வருஷத்துக்கு முன்னுக்கே மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய்களும், அதற்கு எல்லாம் எந்தெந்த கிரகம் பொறுப்பாக இருக்கின்றது, எந்த கிரகம் பாதித்ததனால் என்ன நோய்கள் வருகின்றது என்பதை பற்றியெல்லாம் போட்டிருக்குது. நான் நிறைய ஜாதகர்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் 100க்கு 100% அந்த நோய்கள் சரியாக இருப்பதை உணர்கின்றேன். நான் ஜாதகம் பார்க்க வரைக்குள்ள சொல்லுவேன், உனக்கு ஒத்த பக்கத்து தலைவலி இருக்குது, கண்ணில் குத்துறது, எரிகிறது, கண்ணால் கண்ணீர் வாடுறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிக்கல, ஓமையா எப்படி கண்டுபிடிச்சிங்கள், டாக்டர் மாதிரி எல்லாமே சொல்லுறீங்களேன்னு கேட்பீனா. அவ்வளவுத்துக்கு பர்ஃபெக்டாக அந்த நோய்கள் இருக்கும். முதலாவது சூரியன். ஜாதகத்தில் சூரியன் நீசப்பட்டாலோ, சூரியன் ஆரோக்கியத்துக்குண்டான இடங்களில் இருந்தாலோ, அல்லது சூரியனால் உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதாக இருந்தாலோ வரக்கூடிய நோய்கள் ஒற்றை பக்கத்து தலைவலி. அது ஒரு மோசமான நோய். ஒத்த பக்கத்து தலைவலி என்ன அது வந்தால் தாங்க மாட்டீங்கள். ஒத்தை பக்கத்து தலைவலியால் அவதிப்படுகின்றவர்களை நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். மோசமான ஒரு நோய். ஒரு பக்கத்து தலை மட்டும் சொல்லுன்னு குத்தி கொண்டே இருக்கும். கண் எரிகிறது, கண் கலங்கிறது, கண்ணால் காரணம் இல்லாமல் ஒரு கவலையில் அழுகிறது வேறு, காரணம் இல்லாமல் கண்ணால் கண்ணீர் வாடுறது. அதே மாதிரி அவசரப்படுறது, டென்ஷன் ஆகிறது, படபடக்கிறது, டென்ஷன் ஆகிறது, இதெல்லாம் சூரியனால் வரக்கூடிய பாதிப்பு. லக்னத்தில் சூரியன் உள்ளவர்கள் எல்லாத்துக்கும் அவசரப்பட்டு கொண்டு இருப்பினோம், டென்ஷன் ஆகி கொண்டு இருப்பினோம், படபடத்து கொண்டு இருக்கிறோம். அவசர புத்தி அவர்களுடைய பலவீனம். அவசரப்பட்டு முடிவெடுப்பினோம். இதெல்லாம் சூரியனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. இதுக்கு என்ன செய்கிறது?
27 மிளகு சமையலுக்கு பாவிக்கக்கூடிய மிளகு 27 மிளகு எடுத்து ஒரு வெள்ளை துணியில் மூட்டை கட்டி தலையணைக்கு கீழே வச்சு 90 நாட்கள் படுத்து உறங்க வேண்டும். அதுக்கு பிறகு அந்த மூட்டை எடுத்து கிழக்கு பார்க்க உட்கார்ந்து கொண்டு தலையை இப்படி 3 தரம் அப்படி 3 தரம் சுற்றி ஓடும் நீரில் போட வேண்டும். 27 மிளகை வெள்ளை துணியில் மூட்டை கட்டி 90 நாள் தலைக்கு 3 மாதம் கிட்டத்தட்ட தலைக்கு கீழே வச்சு படுத்துட்டு அதுக்கு பிறகு அதை எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்து உட்கார்ந்து தலையை இப்படி 3 தரம் அப்படி 3 தரம் சுற்றி ஓடும் நீரில் இல்லை கடல்லையோ குளத்துலையோ கிணத்துலையோ போடலாம். 2வது சந்திரன் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் சித்த சுவாதீனம் பிடித்தவர்களாக, சுவாதீனம் இல்லாதவர்களாக, கொஞ்சம் மூளை பழுதா போனது போல, கொஞ்சம் பைத்தியம் போல, அல்லது சித்த சுவாதீனம் பிடித்தவர்கள் போல, அல்லது எப்போ பார்த்தாலும் கோபித்து கொள்பவர்கள் போல, நிதானமாக சிந்திக்க தெரியாதவர்கள் போல, மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் போல காணப்படுவார்கள். சந்திரன் பைத்தியமாக இருக்கிறது, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. மனநிலை பாதிப்பு நாகரிகமாக இதை சொல்கிறதுனா மனநிலை பாதிப்பு, பயந்த சுபாவமாக இருக்கிறது, தேவையில்லாமல் பயப்படுவது, அளவுக்கு அதிகமாக வெட்கப்படுவது, கூச்சப்படுவதெல்லாம் சந்திரனால் ஏற்பட்ட பாதிப்பு. பச்சை அரிசி 50 கிராம் எடுத்து வெள்ளை துணியில் சுற்றி தலைக்கு கீழே வச்சு கொஞ்ச நாள் படுத்திருந்துட்டு ஒரு 9 நாள் அதுக்கு பிறகு அதை எடுத்து தலையை சுற்றி ஓடும் நீரில் போடுங்கள். வெள்ளை பச்சை அரிசி அல்லது கொஞ்சம் நெல் எடுத்துக்கொள்ளலாம். நெல் எடுத்து ஒரு வெள்ளை துணியில் சுற்றி அதை தலைக்கு கீழே வச்சு படுத்துட்டு ஓடும் நீரில் போடலாம். சந்திரனால் பாதிக்கப்பட்டவர்கள், செவ்வாயினால் பாதிக்கப்பட்டவர்கள், ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்பட்ட விபத்துக்கள் ஏற்படும், கண்டங்கள் ஏற்படும், தத்துக்கள் ஏற்படும், இரத்த காயம் ஏற்படும், நெருப்பினால் ஆபத்து ஏற்படும், காது வலிக்கும், ஆயுதங்களினால் ஆபத்து ஏற்படும். கத்தி எடுத்து பென்சில் சீவினா கையை வெட்டிக்கொள்ளும். அடிக்கடி கத்தி கையை வெட்டுது, ஆபத்து. நெருப்பு அடிக்கடி சுடுவது, இதெல்லாம் செவ்வாயினுடைய பாதிப்பு. துவரை என்று சொல்லக்கூடிய தானியத்தை எடுத்து சிகப்பு துணியில் சுற்றி 9 நாள் தலையணைக்கு கீழே, படுக்கிற தலையணைக்கு கீழே அதை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் படுங்கோ தலையை வச்சு 9 நாள். அதுக்கு பிறகு அந்த துவரை, சிகப்பு துணியில் கட்டின துவரை எடுத்து தலையை இப்படி 3 தரம் அப்படி 3 தரம் சுற்றி ஓடும் நீரில் போடுங்கள். புதன் என்கின்ற கிரகத்தினால் பாதிக்கப்பட்டால் வாயு சம்பந்தமான நோய்கள், வாதம் சம்பந்தமான நோய்கள், விஷ கிருமிகளினால் தொற்றக்கூடிய நோய்கள் ஏற்படும். 100 கிராம் வெந்தயம் அல்லது பயறு, புதனுக்குண்டான தாரியம் பயறு எடுத்தாலும் சரி, 100 கிராம் வெந்தயத்தை எடுத்து ஒரு பச்சை கலர் துணியில் சுற்றி 9 நாள் தலைக்கு கீழே வச்சு படுத்துட்டு அதுக்கு பிறகு தலையை சுற்றி ஓடும் நீரில் விடலாம். வியாழன் என்று சொல்லக்கூடிய குரு பாதிக்கப்பட்டிருந்தால் மந்த புத்தி ஏற்படும், மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கும், அவர்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்றளவு மூளை வளர்ந்திருக்காது, ஞாபக மறதி, அவமானங்கள் ஏற்படும். 27 கொண்டை கடலை எடுத்து 27 கொண்டை கடலை எடுத்து மஞ்சள் துணியில் சுற்றி தலைக்கு கீழே வச்சு படுத்துட்டு அடுத்த நாள் 9 நாளைக்கு பிறகு ஓடுகிற நீரில் போடலாம். அதுக்கு பிறகு சுக்கிரன், ஜாதகத்தில் சுக்கிரனால் பாதிக்கப்பட்டால் மனக்கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும், சஞ்சலம் இருக்கும், சபல புத்தி இருக்கும், தேவையில்லாத தவறான விஷயங்களில் நாட்டம் ஏற்படும், தீய பழக்க வழக்கம், சஞ்சலம், சபலம் ஏற்படும். சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தால் 27 புளியம் கொட்டை, புளியம்பழம், புளி சமையலுக்கு செய்கிற புளியம்பழத்தை புளிஞ்சிங்களன்னா அதில் இருக்கிற கொட்டை, 27 புளியம் கொட்டை எடுத்து நீல கலர் துணியில் சுற்றி தலைக்கு கீழே வச்சு படுத்துட்டு ஆற்றுல போடலாம். சனீஸ்வரனால் பாதிக்கப்பட்டால் கைகள் வலிக்கிறது, இடது பக்கத்தில் நோய் வாரது, அதே மாதிரி இடது பக்கத்து உறுப்புகள் பாதிக்கப்படுறது, காலில் நோய் வாரது, முள்ளந்தண்டெலும்பு, அடிவயிறு, கால், பாதம் இதுகளில் நோய் வாரதெல்லாம் சனி பாதிக்கப்பட்டால். கருப்பு எள்ளு எடுத்து கருப்பு துணியில் சுற்றி
தலைக்கு கீழே வச்சு படுத்துட்டு ஓடும் நீரில் அதை நீங்கள் போட்டு விடலாம். ராகுவால் நோய் வந்தால், ராகு பாதிக்கப்பட்டிருந்தால் விஷம் சம்பந்தமான நோய், தண்ணீரில் கண்டம், அதே மாதிரி வலிப்பு ஏற்படுறது, ஃபிட் என்று சொல்லுவோம், வலிப்பு ஏற்படுறதெல்லாம் ராகுவால் வந்தால் உளுந்தெடுத்து, கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்தல்ல கருப்பு உளுந்து எடுத்து ஒரு வெள்ளை துணியில் போட்டு ஒரு 50 கிராம் உளுந்து எடுத்து ஒரு மூட்டை கட்டி தலைக்கு கீழே வச்சு படுத்திருந்துட்டு 9 நாளைக்கு பிறகு அதை தலையை இப்படி 3 தரம் அப்படி 3 தரம் சுற்றி ஓடும் நீரில் போடுங்கள். கேதுவினால் பாதிக்கப்பட்டிருந்தால், ராகுக்கு பிறகு கேதுவினால் பாதிக்கப்பட்டிருந்தால் நரம்பு சம்பந்தமான நோய்கள், தோல் சம்பந்தமான நோய், ஸ்கின் டிசீஸ், நர்வ் டிசீஸ், ஸ்கின் என்றால் தோல் நோய்கள், நர்வ் என்றால் நரம்பு சம்பந்தமான நோய்கள், தோல் சம்பந்தமான நோய்கள், அலர்ஜிக் சம்பந்தமான நோய்கள், இப்படி வெள்ளை புள்ளி, கருப்பு புள்ளியில் வெள்ளையாக ஒவ்வொரு உடம்பில் வெள்ளை புள்ளி வாரது, வெள்ளையாக தேமல் மாதிரி வாரது, இதெல்லாம் கேதுவினால் வரக்கூடிய நோய்கள். கொள்ளு தெரியும், குதிரைக்கு வைக்கிற கொள்ளு ஒரு 100 கிராம் கொள்ளு எடுத்து ஒரு வெள்ளை துணி எடுத்து அதில் ஒரு 50 கிராமோ 100 கிராம் கொள்ளை போட்டு ஒரு மூட்டையாக கட்டி நீங்கள் வீட்டில் சாதாரணமாக படுக்கிற தலானிக்கு கீழே வச்சுட்டு 9 நாளைக்கு பிறகு அதை ஓடும் நீரில் போட்டால் இந்த தோஷம் நீங்கும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.